ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன விஜய் மயூரா டைரக்ஷனில் ஜாக்கி ஷ்ராஃப், நீனா குப்தா, அபிஷேக் சௌஹான், மோனிகா பன்வர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த மஸ்ட் மெயின் ரெஹ்னேகா இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். மஸ்ட் மெயின் ரெஹ்னேகா இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்கிற 2 ஹீரோஸும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இது கிராஸ் ஓவர் ஆகிறதுனால நம்ம அபிஷேக் சௌஹான் ஜாக்கி ஷ்ராஃப் லைஃப்பில் புகுந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம வயசாகிற வரைக்கும் தனிமையாக இருக்கிற ஜாக்கி ஷ்ராஃப் அப்போ மாதிரியே இருக்கிற தனிமையில இருக்கிற ஒரு துணையை பார்க்குறாங்க. அவங்க தான் நீனா குப்தா. இவங்க 2 சந்திச்சு காதலிச்சு சேரணும்னு நினைக்கிறப்போ அப்பவும் உள்ளே வந்து அபிஷேக் சௌஹான் அந்த வாழ்க்கையை கெடுத்து விடணும்னு பார்க்குறாரு. அது நடந்துச்சா இல்லையா, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இது ஒரு நல்ல ஃபீல் குட் எமோஷனல் லவ் ட்ராமா சீனாக இருக்குது. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப பெஸ்ட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஜாக்கி ஷ்ராஃப், நீனா குப்தா இவங்க லவ் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது வயசானதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளே வர அந்த காதல் காட்சிகளாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பவர் பாண்டியில் ராஜ்கிரண், ரேவதி இவங்க லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருக்குமோ அதே மாதிரி இவங்க சீன்ஸும் ரொம்பவே அழகாக இருக்கும். படத்தோட டைரக்டர் இதை கொண்டு போன விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தோட எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர் அவங்களும் அவங்க வேலையை நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம எந்த குறைபாடும் சொல்ல முடியாது. நம்ம ஹீரோ ஜாக்கி ஷ்ராஃப் அவருக்கு வயசானாலும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லா வாழ்கிறாரு. அவரோட வேலையை ரொம்ப ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்காரு, சந்தோஷமாக இருக்கார். இப்படி எந்த நோய் நொடியும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது ஜாக்கி ஷ்ராஃப்க்கு பெரிய குறையாக தெரியுது இந்த படத்தில். அதை அவங்க காட்டின விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஜாக்கி ஷ்ராஃப், நீனா குப்தா இவங்க 2 பேருமே வயசானதுக்கப்புறம் இந்த லவ் பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும், அவங்க ஒன்று சேரும்போது அந்த ஒரிஜினல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமோ அதே மாதிரி இதுலேயும் வயசானதுக்கு அப்புறமும் இதே அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்க முடியும்னு டைரக்டர் காட்டின விதம் ரொம்பவே அழகாக இருந்தது, ரசிக்கும்படியாகவும் இருந்தது. இந்த படத்தில் நம்ம ஹீரோ போதையில் இருக்கும்போது அவர் வீட்டுக்கு திருட அவங்க கூட ஏற்படுற அந்த தள்ளுமுள்ளு சீன்ஸை அதை ரொம்பவே தத்ரூபமாக காட்டியிருக்காரு டைரக்டர். இதில் ஒரு மெசேஜ் மாதிரி நம்ம டைரக்டர் சொல்கிறாரு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசங்க கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் வீட்டில் தனியாக இருக்கிற பெரியவங்க, இந்த மாதிரி ஆளுங்க, இந்த மாதிரி திருட வரவங்க, இந்த மாதிரி ஆளுங்கள்ட்டேருந்து தன்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அதை எப்படி காட்டியிருக்கோன்ற அந்த விதம் ரொம்பவே அழகாக இருந்தது இந்த படத்தில். அந்த டைரக்டரும் ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபரோட ஒர்க்கை நம்ம நிச்சயமாக பாராட்டியே ஆகணும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த நம்ம ஹீரோ வாழ்கிற அந்த 8 ரூமுக்கும் ஸ்கைக்கும் ஒரு சீன் வச்சுருப்பாருங்க டைரக்டர். அந்த இடத்துல சினிமாட்டோகிராஃபர் ரொம்பவே அழகாக வேலை பார்த்துருக்காரு. அண்டு அது இன்னுமே நல்லா இருந்தது, ரசிக்கும்படியாக இருந்தது. இந்த படத்துக்கு 18+ சர்டிஃபிகேட், அதாவது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபேமிலியோட பார்க்குறத அவாய்ட் பண்ணியிருக்க, முக்கியமாக குழந்தைங்களோட பார்க்குறத அவாய்ட் பண்ணியிருக்க. அது வேண்டாம், நீங்கள் தனியாக பாருங்கள் இந்த படத்தை. நான் ஏன் இதை 18+ இதுன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம தமிழில் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ, நமக்கு என்னென்ன கெட்ட வார்த்தை தெரியுமோ அதை எல்லாத்தையுமே இந்த படத்தில் பார்க்கலாம். அதனால தான் இந்த படத்தை குழந்தைங்க, லேடிஸோட பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோ ஜாக்கி ஷ்ராஃப் எவ்வளோ பெரிய நடிகர்னு நமக்கு தெரியும். அண்ட் இந்த படத்தில் அவருக்கு ஏற்ற கேரக்டரை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்தில் நம்ம ஜாக்கி ஷ்ராஃப் அவர்களை பாராட்டியே ஆகணும். இந்த படம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு 18+ படம். அதனால் ஃபேமிலியோட பார்க்காதீங்க, தனியாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கதையை நம்ம தமிழ் படத்தில் பார்த்துக்கலாம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் இயக்கி ராஜ்கிரண், ரேவதி இவங்களாம் நடித்த பவர் பாண்டி. இது நம்ம தமிழ் ஸ்டோரிக்கு எப்படி எடுத்துருக்கோமோ தனுஷ் அப்படி எடுத்துருப்பாரு. ஆனால் ஹிந்தியில் அவங்க மசாலா இது எல்லாத்தையும் போட்டு கலந்து கொஞ்சம் எடுத்துருப்பாரு. அது இந்த இடத்துல அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.